இந்தியால பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி ஆல்ரெடி அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனா அது இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்க்கு வரல. அதுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் இன்னைக்கு நடந்துருக்கு. பேக் அண்ட் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது மேபி அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உலகத்துல நம்மளை சுற்றி ஒரு மாற்றம் நடந்துட்டே தான் இருக்கு. அதை கவனிக்கிறவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அது கவனிக்காத இருக்கவங்க ஃபாலோவர்ஸா தான் இருப்பாங்க. 100% மக்கள்ல 16% மக்கள் தான் எந்த டெக்னாலஜி மார்க்கெட்ல புதுசா வந்தாலும் அந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் போய் ட்ரை பண்ற மக்கள். மீதி மக்கள்லாம் என்னன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தான். அவர் வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், அவர் என்ன கமெண்ட்ஸ் ரிவ்யூ சொல்றாரோ அதுக்கப்புறம் நாம அதை பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் பெரும்பாலான இருக்கும். ஸோ நீங்க முதல்ல இந்த 16% ரூல்ல இருக்க போறீங்களா இல்ல 84% ரூல்ல இருக்கீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி தான் மார்க்கெட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இன்னைக்கு டெக்னாலஜி. ஸோ கிரிப்டோ இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆர் த நெக்ஸ்ட் ஃபைனான்ஸ் சொல்றாங்க. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னா நம்மளை சுற்றி ஒரு 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 டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடந்தது. நிறைய பேர் அதை கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் அது தெரியாதையே பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பேப்பர் கரன்சியை ஸ்டாப் பண்ணி டிஜிட்டல் கரன்சிக்கு மாறினாங்க. எல்லா டிரான்சாக்ஷனும் டிஜிட்டலைசேஷனா மாறுச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல ஆண்ட்ராய்டு போன்லோ இல்ல ஐபோன்லயோ நிறைய ஆப்ஸ் புதுசா நம்ம டவுன்லோட் பண்ணோம். பேடிஎம், ஜிபே, போன்பே, இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பேஸ்ட் ஆப்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணோம். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்க விருப்பப்பட்டு உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணீங்களா இல்ல கட்டாயத்தின் பேர்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா அப்படின்னா நம்ம எல்லாருமே கட்டாயத்தின் பேர்ல தான் டவுன்லோட் பண்ணோம். எப்படி அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்க ஆரம்பிச்சு. ஒரு சின்ன பெட்டி கடையில கூட கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சது. வேற வழி இல்லாமல் நாமளும் இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணோம். இதுதான் உண்மை. இன்னொரு 5-6 வருடங்கள் கழித்து இந்த கியூஆர் கோடை ரீப்ளேஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியோட கோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி காயினா மாறிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சிஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நீங்க பொருள் வாங்கலாம், ஸ்டே பண்ணலாம், ஏர் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம், ஹோட்டல்ல போய் தங்கலாம். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி டிஜிட்டலைசேஷன். இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் கிரிப்டோ கரன்சிஸ் இன் தி ஃபியூச்சர். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2009-10 பிட்காயின் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். லைஃப்ல இன்னொரு தடவை அந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேண்டாம். இந்த ப்ராஜெக்டை கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்னுடைய ஜென்யூனிட்டி லிங்க்ஸ் எல்லாம் உங்களை யார் இங்க இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பிளைண்டா யாரோ ஒருத்தர் சொல்றது, முன்ன பின்ன தெரியாத அறிமுகம் இல்லாத ஒருத்தர் சொல்றத ஃபாலோ பண்றதை விட நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஜென்யூனிட்டி செக் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வாங்க. இங்க எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். சரி, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற முக்கியமான டாபிக் என்னன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன் அண்ட் யூபிட் காயின். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நவம்பர் 2022 ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது $10 ட்ரேடிங், இன்னைக்கு கிட்டத்தட்ட $240 ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஒரே வருஷத்துல 24 மடங்கு 25 மடங்கு இதனுடைய வளர்ச்சி இருக்கு. ஸோ இந்த யூனிட்டி மெட்டா டோக்கன் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் BEP20 பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆயிட்டு இருக்கு. பினான்ஸோட பிளாக் செயின்ல ரன் ஆயிட்டு இருக்கு. சைமல்டேனியஸா நம்ம கம்பெனி இன்னொரு ப்ராடக்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேரு யூபிட் காயின். இந்த கிரியேட்டர் அடிக்கடி சொல்லுவார், யூபிட் காயின் ஏன் நான் அந்த காயினுக்கு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிட்காயினுடைய ரெவல்யூஷனை மிஸ் பண்ணிட்டோம், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம். வாழ்க்கையில திரும்பி அதை மிஸ் பண்ண கூடாது நீங்க. அதனால இந்த காயினுக்கு பேரு யுவர் பிட்காயின் வச்சு அதை சுருக்கி யூபிட் காயினா மாத்திருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஓன் காயின், நேட்டிவ் காயின் யூபிட் காயின், அது வந்து நம்மளுடைய ஓன் பிளாக் செயின்லயே ரன் ஆயிட்டு இருக்கு. யூபிட் ஸ்கேன் அப்படிங்கிற நம்மளுடைய ஓன் பிளாக் செயின்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஈகோ சிஸ்டம். ஸோ ஈகோ சிஸ்டம் முதல்ல ஈகோ சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ல எங்க இருந்து பணம் வரும், எப்படி நமக்கு ப்ராஃபிட் ஷேர் பண்ணுவாங்க, ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் ஆகும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம 6-7 வருஷமா மார்க்கெட்ல கேட்டு புடிச்சு போன கதை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கம்பெனியும் இதுக்கு முன்னாடி வந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை நாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுல வர ப்ராஃபிட்டை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். இல்ல ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுல வர ப்ராஃபிட்டை கொடுக்க உங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே ஹம்பக் தான், இதெல்லாம் ஸ்டோரிஸ் தான். இது எதுவுமே நடக்கல, அது நடக்கவும் முடியாது இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல.
ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு எங்க இன்கம் இருக்கு, எங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஈகோ சிஸ்டம்ல தான் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு ஹோட்டல் கதையை பேசிட்டு இருந்தோம், எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஒரு பேங்கிங் செக்டாரை எடுக்கலாம். ஸோ பேங்கிங் செக்டார்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ லோன்ஸ், கார் லோன்ஸ் இருக்கும், ஹவுஸ் லோன்ஸ் இருக்கும், பர்சனல் லோன் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி வீடு நிலம் வாங்குறதுக்கு லோன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லோன்ஸ், ஜுவல் லோன், இது எல்லாம் தான் ஈகோ சிஸ்டம். ஸோ நம்ம கிட்ட வாங்குற பணத்தை என்ன பண்ணுவாங்க, நாம இன்வெஸ்ட் பண்ற பணம், நம்ம டெபாசிட் பண்ற பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அங்க அதிக வட்டிக்கு கொடுப்பாங்க. அந்த அதிக வட்டி அதை ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஈகோ சிஸ்டம். பேங்க் வெறும் டெபாசிட்டுக்கு வித்ட்ராயல் மட்டும் ரன் பண்ணா அந்த பேங்க் இஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள் செக்டர். அது ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணதுனாலதான் அது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஸோ இந்த ஈகோ சிஸ்டம்ல வர ரெவென்யூஸ் தான், வர ப்ராஃபிட்ஸ் தான் அந்த பேங்கை மேல 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 கொண்டு போயிட்டே இருக்கும். ரேங்கிங்ஸ்ல மேல மேல போயிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி யூனிட்டி மெட்டா டோக்கன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துல இந்த கிரியேட்டர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ, என்ன ரோட் மேப் கொடுத்தாரோ, அதை 1 இயர்ல சக்சஸ்ஃபுல்லா அவர் சொன்ன தேதிக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல. அப்படி என்ன இந்த சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருடத்துல இந்த கம்பெனி ஓன் நேட்டிவ் காயினை லான்ச் பண்ணிட்டாங்க. ஓன் ஸ்வாப், ஓன் பே, ஓன் வேலட், ஓன் பிளாக் செயின், கேமிங் பிளாட்ஃபார்ம், NFT, இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஒரே வருஷத்துல இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரீசெண்டா யூனிட்டி எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ப்ராஜெக்ட்ஸையும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எங்க கையை வச்சாலும் எங்க தொட்டாலுமே கம்பெனிக்கு ரெவென்யூ, அந்த ரெவென்யூல இருந்தா நமக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை ஷேர் பண்ண போறாங்களே ஒழிய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லயோ இல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லயோ கொண்டு போய் நமக்கு இங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டை ஷேர் பண்றது இல்ல. ஸோ வி ஹாவ் அ ஸ்ட்ராங்கர் சிஸ்டம். ஒரே வருஷத்துல ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் காயினா இந்த காயினை மாத்திருக்காங்க. ஸோ நீங்க நமக்கெல்லாம் தெரியும், உலகம் முழுவதும் பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு மாறிட்டு இருக்கு. நிறைய கவர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க பிளாக் செயின்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சர்ல பிளாக் செயின் இஸ் கோயிங் டு பி பிளே அ வெரி வெரி வைட்டல் ரோல் இந்த கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லா ஃபினான்ஸ் எல்லாத்துலயுமே பிளாக் செயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மளுடைய ஓன் எக்ஸ்சேஞ்ச், யூபிட் ப்ரோ எக்ஸ்சேஞ்ச். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, முதல் கேள்வி இந்த ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதே கேட்கிற முதல் கேள்வி, சார் நம்ம பினான்ஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கோமா? we are not listed in Binance. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சே லான்ச் பண்ணியாச்சு, யூபிட் ப்ரோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும்போது நமக்கு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் ஈகோ சிஸ்டம் நம்மளுடைய யூபிட் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி கங்க்ரூ கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு NFT லான்ச் பண்ணிருக்காங்க, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். செப்டம்பர்ல ஒரு 10,000 டோக்கன்ஸ் லைவ் சேலுக்கு வந்தது. ஓப்பன் சீல சேலுக்கு வந்து ஒரே 1 மணி நேரத்திலேயே இந்த 10,000 NFTயும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதை இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே ஒரு 2 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 150 இருந்து 200 மடங்கு லாபம் பார்த்த ஒரு ப்ராஜெக்ட் இது NFT, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். ஸோ அன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆன விஷயம் இந்த கங்கரோ கிங்டம், யூனிட்டி மெட்டா டோக்கனோட கங்கரோ கிங்டம். ஸோ இன்னும் எதிர்காலத்துல நிறைய NFTs லான்ச் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கங்கரோ கிங்டம் NFTங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை பத்தி ஒரு நாள் ஒரு கம்ப்ளீட் செஷன் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் கேமிங் பிளாட்ஃபார்ம்லாம் இன்டெகிரேட் பண்ணி 4A Club அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் கேம் விளையாடுறது ரொம்ப குறைவா இருக்கும், ஆனா நிறைய பேர் அது ஃபுல் டைமா பண்றவங்க இருக்காங்க. ரெவென்யூ வந்து கேமிங் விளையாண்டி பெட்டிங் பண்ணியே நிறைய பேர் ரெவென்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க கேசினோஸ், ட்ரீம் 11 எல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி ரம்மி சர்க்கிள், அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க கேமிங்ல போய் ஏர்ன் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி உங்க டீம்ல இருக்கீங்க கேமிங்ல போயிட்டு அவங்க சம்பாதிக்கும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிற மாதிரியும் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்லைடு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நீங்க ஏன் யூனிட்டி மெட்டா டோக்கனை சூஸ் பண்ணணும், ஏன் இந்த ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென்யூனிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லைடு தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்ல இந்த 6-7 வருஷமா நான் பர்சனலா பார்த்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரும்போது நாங்க 100% டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நம்ம அந்த ப்ராஜெக்ட் டீசென்ட்ரலைஸ்டா, சென்ட்ரலைஸா, செமி சென்ட்ரலைஸ்டானா செக் பண்ணி பார்த்திருக்கோம்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் வேலட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி ஒரு ஜென்யூனான டிரான்ஸ்பரண்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் யூனிட்டி மெட்டா டோக்கன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இஸ் 100% டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்.
இங்க 100% லிக்விடிட்டி பேர்ன் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட். எல்பி பேர்னிங் 100% நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூனிட்டி மெட்டா டோக்கன். அது என்ன பேர்னிங் அப்படின்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் காயின் பேர்ன் ஆகணும். பேர்ன் ஆனாதான் அது ஜென்யூன் காயின். ஸோ இங்க 100% லிக்விடிட்டி பேர்ன் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட். 90% சப்ளை லாக்கர்ல கொண்டு போய் லாக் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் 0.1% பேர்னிங் ஆகக்கூடிய காயின் இது. ஒயிட் பேப்பர், ஆடிட் ரிப்போர்ட் வெரிஃபைட். அதே மாதிரி இட்ஸ் 100% டிரான்ஸ்பரண்டான ஒரு ப்ராஜெக்ட், ரைட்? ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்சேஞ்சஸ், பிளாக் செயின், பே, வேலட், கார்டு எல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த காயின் யூட்டிலிட்டி காயினா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் கிட்டத்தட்ட 8000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு they are very happy. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பெனி இந்த ப்ராஜெக்ட்ல பெட்ரோ கார்டுன்னு ஒரு கார்டை லான்ச் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த பெட்ரோல் பங்க்ல வேணாலும், இந்தியாவில் இருக்க எந்த பெட்ரோல் பங்க்ல வேணாலும் டீசல் ஆர் ஃபியூல் பெட்ரோல்ல நீங்க ஃபில் பண்ணிக்கலாம், அதுவும் 10% டிஸ்கவுண்ட்ல. ஸோ இது உலகத்துல இருக்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்காலத்துல எல்லாருமே பெட்ரோ கார்டு யூஸ் பண்ணும் பொழுது, இந்த கம்பெனில இருந்து பெட்ரோ கார்டை வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது, ஜஸ்ட் இமேஜின் த டிரான்சாக்ஷன் தட்ஸ் ஹேப்பனிங் அடி. அதே மாதிரி இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் எவ்வளவு ஜாஸ்தி ஆகும், கம்பெனியோட டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆனா அந்த காயினோட விலை எவ்வளவு ஜாஸ்தி போகும், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி. இன்னைக்கு மார்க்கெட்ல பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் வரும் பொழுதே, லான்ச் பண்ணும் பொழுது எனக்கு சொல்ற முதல் விஷயம், சார் வி ஆர் செட்டிக் ஆடிட்டட் அப்படின்னா. செட்டிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு வெப்சைட். இங்க வந்து ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம காசு கொடுத்து ஒரு கம்பெனியோட ரேட்டிங்ஸை ஜாஸ்தி பண்ணுவோம், கம்மி பண்ணவும் முடியாது. ஸோ இந்த சர்டிஃபிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ரெகுலரா நம்ம பார்க்குற ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ் மாதிரி கிரிப்டோஸ்க்குன்னு தனி ஃபர்ம்ஸ் இருக்கு, ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு, ஆடிட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு. இந்த சர்டிஃபிங்கிறது நம்பர் 1 ஆடிட்டிங் கம்பெனி. இந்த சர்டிஃபிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோர் 60க்கு மேல இருந்ததுனாலே அந்த ப்ராஜெக்ட் இஸ் ஜென்யூன் அர்த்தம். கடந்த ஒரு வருடமாக யூனிட்டி மெட்டா டோக்கனோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 75+ தான் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஜென்யூன் ப்ராஜெக்ட். ஸோ இங்க நம்ம சர்டிஃபிகை மட்டும் பேஸ் பண்ணல, இன்னொரு கம்பெனியும் நம்ம நீங்க தேடி பார்க்கலாம், வெப்சைட்ல போயிட்டு தேடி பார்க்கணும். டெக் ரேட்னு ஒரு கம்பெனி இருக்கும், அங்கேயும் போயிட்டு யூனிட்டி மெட்டா டோக்கனோட ஸ்கோர்ஸை நீங்க செக் பண்ணலாம், இதனுடைய ஜென்யூனிட்டியை நீங்க செக் பண்ணலாம், ரைட்? ஸோ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், டோக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு உலகத்துல ஆயிரக்கணக்கான காயின்ஸ் இருக்கு, சர்க்குலேஷன்ல இருக்கு. பட் எப்பயுமே பிட்காயின் தான் நம்பர் 1லயே இருக்காங்க எப்பயுமே. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரணம். முதல் காரணம், இட்ஸ் அ மதர் காயின். உலகத்திலேயே முதல்ல கிரிப்டோ கரன்சி அறிமுகப்படுத்துறது பிட்காயின் தான். இரண்டாவது காரணம், லிமிட்டட் சப்ளை ஆஃப் காயின். உலகத்திலேயே மொத்தம் 21 மில்லியன் காயின்ஸ் தான் சர்க்குலேஷன்லயே இருக்கு. அதாவது 2.1 கோடி, 2 கோடியே 10 லட்சம் காயின் தான் சர்க்குலேஷன்ல இருக்கு. சரி, ஒரு பொருளை வாங்க போறீங்க, அது சப்ளை கம்மியா இருக்கு, அப்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். டிமாண்ட் ஜாஸ்தியானா விலை கூடும். இதை நம்ம சிம்பிளான ஒரு உதாரணத்தோட கம்பேர் பண்ணலாம். மழை காலத்துல வெங்காயம் வரத்து ரொம்ப கம்மியா இருக்கும், தக்காளி வரத்து ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன சீசன்ல நம்ம தக்காளி 200 கிலோ கொடுத்து வாங்கின காலகட்டம் இருக்கு, ஏன்னா சப்ளை ரொம்ப கம்மி. ஸோ அதை நீங்க இது கூட கம்பேர் பண்ணிக்கலாம். சப்ளை கம்மியா இருக்கும் பொழுது டிமாண்ட் ஜாஸ்தி, டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் பொழுது விலை கூடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு உலகத்துல முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட் வெறும் 1 லட்சத்துக்கு குறைவான காயினோட வந்திருக்க முதல் ப்ராஜெக்ட் யூனிட்டி மெட்டா டோக்கன். ஸோ அப்ப சப்ளை இஸ் வெரி வெரி லிமிட்டட், வெரி வெரி லெஸ். மொத்த காயினே 99,000 காயின் தான். இந்த 99,000 காயினும் சர்க்குலேஷன்ல இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. இந்த காயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 90% காயினை கொண்டு போய் வேர்ல்டுல 3rd லார்ஜஸ்ட் கிரிப்டோ லாக்கர், டெக்ஸே லாக்கர், DXA லாக்கர்னு சொல்லுவாங்க, இந்த டெக்ஸே லாக்கர்ல போயிட்டு லாக் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி காயினை போய் லாக் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சப்ளை ரொம்ப கம்மி. எந்த ப்ராஜெக்ட் மார்க்கெட்ல புதுசா வந்தாலும் முதல்ல மார்க்கெட் யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட்ல அவங்களுக்கு பேர் வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, திமிங்கலம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி காயின் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. மார்க்கெட் விலை ஜாஸ்தி ஆகும் பொழுது அதை திருப்பி விற்பாங்க. ஆனால் இந்த மாதிரி காயின் போய் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஹோல்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காயினோட சப்ளை 90% சப்ளைய
டெக்ஸேல் லாக்கர்னு ஒரு லாக்கர்ல கொண்டு போய் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லாக்கரை நான் இப்போ இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அப்படியே ஹோம்ஒர்க்கும் பண்ணலாம். இந்த லாக்கரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இன்னைக்கு டிரான்ஸ்பரண்டா பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ப்ராஜெக்டை ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு யூனிட்டி மெட்டா டோக்கன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வரும். இந்த அட்ரஸை நீங்க கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸேல் லாக்கர்னு ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர்ல கொண்டு போய் ஒன் செகண்ட். ஸோ டெக்ஸேல் லாக்கர் இருக்கு. இந்த லாக்கர்ல சாரி நம்ம இது வந்து சைமல்டேனியஸா நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அதனால நாம இதை கம்ப்ளீட்டாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம். சரி, டெக்ஸேல் லாக்கர்னு ஒரு லாக்கர். அந்த லாக்கர் ஆப்பை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க லிக்விடிட்டி லாக்கர்ஸ்னு இருக்கும், டோக்கன் லாக்கர்ஸ்னு இருக்கும். இந்த டோக்கன் லாக்கர்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த லாக்கர்ஸ்ல போயிட்டு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸை நீங்க பேஸ்ட் பண்ணி இங்க ரன் கொடுங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இட் டேக்ஸ் டைம் ஃபார் த சிஸ்டம் டு கோ அண்ட் ரீட். இந்த பிளாக் செயின்ல போயிட்டு அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை ரீட் பண்றதுக்கு டைமை கொடுங்க. ஸோ நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எப்படி பண்ணோம்னா, மேல யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கறத பிளைண்டா ஃபாலோ பண்ணி பண்ணோம். தயவு செஞ்சு அதை நாம திரும்பவும் பண்ண வேண்டாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட். என்னுடைய ஜென்யூனிட்டி எல்லாம் செக் பண்ணலாம். ஓகே, நவ் இப்போ நான் இந்த லாக்கர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தான் கம்பெனியோட ஜென்யூனிட்டி. நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஏன் பண்ணணுங்கிறதுக்கான ஜென்யூன் ரீசன்ஸ். இங்க பாருங்க, இங்க வந்து பாருங்க ஒரு 20 லாக்கர். சரி, நம்ம ரேண்டமா ஏதோ ஒரு லாக்கரை கிளிக் பண்ணுவோம். இந்த லாக்கரை கிளிக் பண்ணியாச்சு. அந்த லாக்கர் இஸ் ஓப்பனிங். ஸோ இந்த 99,000 காயின்ல 81,000 காயின் இந்த லாக்கர்ல உள்ளதா இருக்கு. ஸோ இந்த லாக்கர்ல என்ன பண்ணிருக்காங்க, 100 மாதம் கான்ட்ராக்ட். இந்த காயின்ஸ் இந்த லாக்கர்ல 2031 வருஷம் வரைக்கும் அங்கதான் இருக்கும். ஸோ இந்த லாக்கர் நம்ம ஓபன் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, டோட்டல் சப்ளை ஆஃப் டோக்கன்ஸ் எவ்வளவுனா 98,207 டோக்கன் காமிக்குது. ஸோ இந்த லாக்கர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் டோக்கன் இருக்குன்னா 4%. எவ்வளோ? 4,340 டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் லாக்கர்ல இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் எப்போ வெளியில சர்க்குலேஷனுக்கு வரும் அப்படின்னா, அன்லாக் டேட். இது அன்லாக் பண்ணக்கூடிய டேட்டு. இது எப்போ வெளியில வரும் அப்படின்னா 2 பிப்ரவரி 2031 1:50 இது வெளியில வரும். ஸோ அல்கோரிதம் எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க யாரோட கண்ட்ரோலும் கிடையாது. அது ஆல்ரெடி என்ன ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுபடி நடக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் 100 மாதம் கான்ட்ராக்ட். அந்த 100 மாதம் கான்ட்ராக்ட்ல 13 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது 14வது மாதம் ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தது இந்த காயின் லாக்கர்ல இருந்து என்னைக்கு வெளியில வரும் அப்படின்னா 10 ஜனவரி 2024 13:50, அதாவது 1:50க்கு 49.95 டோக்கன்ஸ் சர்க்குலேஷனுக்கு வரும். திரும்பவும் நான் சொல்றேன், 99,000 காயின்ல 81,000 காயின் இந்த லாக்கர்ல இருக்கு. இந்த லாக்கர்ல 2031 வரைக்கும் இந்த காயின் அங்கதான் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் வந்து 100 மாசம், 2031 வரைக்கும் கான்ட்ராக்ட் இருக்கு. இதுல 13 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த லாக்கர்ல இருக்கக்கூடிய காயின்ல மாதத்துக்கு 1% காயின் தான் சர்க்குலேஷனுக்கே வரும். அப்போ 13வது மாதம் முடிஞ்சிருச்சு. கடைசியா 100வது மாதம், 100 மாதம் கான்ட்ராக்ட்ல 13 மாதம் முடிஞ்சுது. 100வது மாதமோட கான்ட்ராக்ட் பாருங்க. ஸோ கடைசியா காயின் எப்போ வெளியில வரும் இந்த லாக்கர்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 பிப்ரவரி 2031 13:49, அதாவது 1:49க்கு 4,345 காயின் சர்க்குலேஷனுக்கு வரும். ஸோ இதுதான் ஜென்யூனிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இங்க எந்த ஹிடன் அஜெண்டாவும் இல்லை. கம்பெனி இந்த ப்ராஜெக்டை ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யாருக்காவது போய் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இதெல்லாம் நீங்க அவருக்கு காமிச்சிங்கன்னா அவர் கண்டிப்பா பிசினஸ்ல நமக்கு கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு.
ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த காயின் காமிச்சாச்சு. 81,000 காயின் லாக்கர்ல இருக்கு. இதுல இருந்து 1% காயின் தான் சர்க்குலேஷன் வரும். அப்ப 99,000 காயின்ல 81,000 காயின் லாக்கருக்கு போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு காயின் இருக்கும் அப்படின்னா 18,000 காயின் தான். அந்த 18,000 காயின்ல 9,000 காயின்னா பேர்னிங்க்குன்னு அலாட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பேர்னிங்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இங்க காயின் பேர்ன் ஆகும். ஒவ்வொரு பை பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு தடவை செல் பண்ணும் பொழுதும் காயின் பேர்ன் ஆகும். இந்த 9,000 காயின்ல கிட்டத்தட்ட 260 காயினுக்கு மேல பேர்ன் ஆயிடுச்சு. அது திரும்ப கிடைக்காது. அப்போ 18,000ல 9,000 பேர்னிங் போச்சு. மிச்சம் எவ்வளவு இருக்கு? வெறும் 9,000 காயின் தான் இருக்கு. அந்த 9,000 காயின் என்ன பண்ணிருக்காங்க, 3,000 காயின் டீம் ரிசர்வ்க்கும் 3,000 காயின் ப்ரோ பிளேயர் ரிவார்ட்ஸ்க்கும் 3,000 காயின் பவுண்டி ரிவார்ட்ஸ்க்கும் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப ரியலா மார்க்கெட்ல எவ்வளவு காயின் இருக்கு? வெறும் 9,000 காயின் தான் இருக்கு. அப்ப சப்ளை கம்மி, டிமாண்ட் நாளைக்கு ஜாஸ்தி ஆகும் பொழுது இதனோட விலை ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா? ரைட், இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட். இந்த ஒரு ஸ்லைடை கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ஏன் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் மார்க்கெட்ல பார்த்த 6-7 வருஷமா பார்த்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டீசென்ட்ரலைஸ் தான் வந்திருக்காங்க. ஆனா அது பெரும்பாலும் டீசென்ட்ரலைஸ் கிடையாது. இட் இஸ் எய்தர் செமி சென்ட்ரலைஸ் ஆர் சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். கண்ட்ரோல் எப்பயுமே யார்கிட்ட இருக்குன்னா அந்த காயினை கிரியேட் பண்ணவருக்கும் இல்ல அந்த ஓனர் கிட்டயோ தான் இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ல இது வரைக்கும் பார்த்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் காயின் மார்க்கெட்ல வரும் பொழுதே 300 மில்லியன் காயின், 800 மில்லியன் காயின், இல்ல சில கம்பெனிஸ் பில்லியன் காயின்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் அ கம்யூனிட்டி காயின். ரைட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை ஆர்டிபிஷியலா பிரைஸா ஜாஸ்தி பண்ண முடியும், கம்மி பண்ண முடியும். ரொம்ப வேண்டாம், ஒரு காயினோட விலை 10 சென்ட் ஜாஸ்தி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்க அந்த 70-80% காயினை கொண்டாந்து மார்க்கெட்ல டம்ப் பண்ணிட்டு காசு எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாதையே நம்ம இன்னமும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு விட்ராயல் நீங்க கொடுத்தீங்கன்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணும், 48 மணி நேரம் வெயிட் பண்ணும். ஏன்னா அப்ரூவலுக்கு யாராவது ஒருத்தர் அப்ரூவல் பண்ணாதான் உங்களுக்கு அது பே அவுட் வரும். சனிக்கிழமை பே அவுட் வராது, ஞாயிற்றுக்கிழமை பே அவுட் வராது, ஹாலிடேஸ்ல பே அவுட் வராது. அதே மாதிரி சில கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கூட உங்களுடைய விட்ராயல்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம்ல அது எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வச்சிருப்பாங்க, இந்த வாரம் ஒரு பிளானை மாத்துவாங்க, அடுத்த வாரம் இன்னொரு பிளான் வரும். ஸோ டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம்ல இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு தடவை நீங்க கோடிங் எழுதி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி பிளாக் செயின்ல டெப்ளாய் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓனரே அந்த கிரியேட்டரே நினைச்சா கூட அவருக்கு எந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் இல்லை, உள்ள போய் ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். இங்க டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிரியேட்டர்னு யாருமே கிடையாது. இந்த காயினை கிரியேட் பண்ணாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு, அவரோட அட்ரஸே நல்லிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஓனருக்கு எந்த ஸ்பெஷல் பெர்மிஷனும் கிடையாது. அதே மாதிரி ஒயிட் பேப்பர் வெரிஃபைட், 100% எல்பி பர்ன் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட், ஆடிட் ரிப்போர்ட் வெரிஃபைட், 90% சப்ளை லாக்கர்ல இருக்கு. இங்க ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் 0.1% தான் டிரான்சாக்ஷன் ஃபீஸ். அதே மாதிரி ஒவ்வொரு காயின் பர்ன் பண்ணும்பொழுது 0.1% பர்னிங் நடக்கும். ஓனர் கிரியேட்டருக்கு எந்த ஸ்பெஷல் பெர்மிஷனும் கிடையாது, லிக்விடிட்டியும் கிடையாது. அதே மாதிரி சோர்ஸ் கோட் வெரிஃபை பண்ணக்கூடிய வெரிஃபைட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஸ்லைடு உங்களுக்கு சொல்லும் உலகத்துல இருக்க எல்லா டீசென்ட்ரலைஸ் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ்லயும் இந்த காயின் லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கிரேட் நியூஸஸ், நம்ம கம்பெனி ஓன் எக்ஸ்சேஞ்சே லான்ச் பண்ணிட்டாங்க, யூபிட் ப்ரோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இனிமேட்டு நம்மளுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சில் இருந்து தான் பண்ண போறோம். இது கம்பெனியோட ரோட் மேப், ரொம்ப இம்ப்ரெசிவான ரோட் மேப். இந்த ப்ராஜெக்ட் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்றாங்க, நவம்பர்ல பிளாக் செயின்ல இதை லான்ச் பண்றாங்க பேன்கேக் ஸ்வாப்ல. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் அண்ட் காயின் ஜிகோல ஓனர் அட்ரஸ் நல்லிஃபை பண்றாங்க. மார்ச்ல சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 30 எக்ஸ்சேஞ்ச்ல இது லிஸ்ட் ஆகுது. ஜூன்ல அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். செப்டம்பர்ல ஓபன் சீல இது சேலுக்கு வருது. கிட்டத்தட்ட 10,000 NFTs ஒரு மணி நேரத்துல சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதம் டீசென்ட்ரலைஸ் வேலட்டோட லைவ் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரியில அதோடைய லான்ச் ஈவெண்ட் இருக்கு. ஜூன் மாதம் கேமிங் வெப்சைட் அண்ட் லான்ச் அண்ட் இன்டர்நேஷனல் லான்ச்சிங் இருக்கு. நவம்பர் 2021 வரைக்கும் ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கண்ட்ரியில அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. திஸ் இஸ் ரோட் மேப். அவர் சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சொன்ன தேதிக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்,
ஸோ ஃபேண்டசி கேம், டெக்ஸ் வேலட், யூபிட் பே, யூபிட் ஸ்வாப், யூபிட் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்மளோட ஈகோ சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிஸை பத்தி, இதனுடைய ஃபியூச்சரை பத்தி நிறைய லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா எந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்பெனியை பத்தியோ அந்த கம்பெனியோட கிரியேட்டரை பத்தியோ இது வரைக்கும் நம்ம பெருசா எந்த ஆர்டிகல்ஸ்லயும் வந்தது கிடையாது. ஆனா நீங்க தேடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரியேட்டர் மிஸ்டர் பிரிட்ஜ் மோகன் சிங்கை பத்தி, யூனிட்டி மெட்டா டோக்கனோட ஃபியூச்சரை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி கடந்த G20 சம்மிட் நடக்கும் பொழுது எல்லா நியூஸ் சேனல்லையும் நம்மளுடைய கிரியேட்டர் ஒரு கெஸ்டா போயிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி, ஃபியூச்சர் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சியை பத்தி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. நீங்க யூடியூப்ல தேடினீங்கன்னா அதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கிட்டத்தட்ட 6 இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்த முதல் ப்ராஜெக்ட் யூனிட்டி மெட்டா டோக்கன் தான். கடந்த ட்ரிப் எங்க நடந்தது அப்படின்னா செப்டம்பர் 11 2023 துபாயில இந்தியால இருந்து அந்த ப்ரொமோஷன் ஒரு 740 பேர் அந்த ப்ரொமோஷன் கம்ப்ளீட் பண்ணி குவாலிஃபை ஆகி இந்த கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ வர ஜனவரி 20 நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆனுவல் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் வியட்நாம்ல நடக்க போகுது. ஆல்ரெடி 1200 பேர் குவாலிஃபை ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விசாஸ்க்கும் டிக்கெட்ஸ்க்கும். ஸோ இப்போ ஒரு ப்ரொமோஷன் நடந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 31 வரைக்கும், டிசம்பர் 31 வரைக்கும் தான் இந்த ஆஃபர். சிங்கப்பூர் ட்ரிப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 3000 பேரை ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க. அந்த கன்வென்ஷன் வந்து மார்ச் மாதம் சிங்கப்பூர்ல 2024 வருஷம் நடக்க போது. இந்தியால இருந்து 3000 பேர் குவாலிஃபை ஆகி இந்த கன்வென்ஷனை அட்டன் பண்ண போறாங்க. அதுல நீங்க இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. இந்த ப்ரொமோஷனை பத்தி உங்க அப்ளைன் கிட்ட இல்ல உங்களுக்கு யார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணாரோ கேளுங்க. ஸோ யூ ஹேவ் another 2 days லெஃப்ட். இந்த ப்ரொமோஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இட் இஸ் நாட் அ லெஷர் ட்ரிப். ஸோ அங்க வந்து கன்வென்ஷனை நீங்க அட்டன் பண்ணும் பொழுது இந்த கம்பெனியோட இன்னொரு விஷன் உங்களுக்கு தெரியும். இந்த பிசினஸை இன்னும் ஃபாஸ்டா எடுத்துட்டு போவீங்க, இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஒரு 3 ஸ்டார் லீடர்ஷிப் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே இந்த கம்பெனியோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்ராட்ல நடக்கும். இந்த கம்பெனியோட கிரியேட்டர் நீங்க நேரா பார்த்து இன்டராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்போர்ட்டோட வந்துட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் ட்ரிப், இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் மேக்கிங் மணி, இட் இஸ் ஆல்சோ டு என்ஜாய் லைஃப். உலகத்துல இருக்கக்கூடிய டாப் டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வேலட், சேஃபால் அண்ட் இப்போ நம்ம ஓன் வேலட்டை லான்ச் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு ஜெனியூனான ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இதுல என்ன இன்கம் நம்ம பார்க்க முடியும்னு பார்க்கலாம். இங்க 4 விதமான இன்கம். The first is your staking reward, second is your direct referral income, third is your level bonus, and fourth is your leadership bonus. ஸோ ஸ்டேக்கிங்னா என்ன முதல்ல பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரும் ஒரு $3 கம்பெனியோட லிக்விடிட்டி பூலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் $3 நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க வெறும் $50 ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு ஐடியில $10,000 நீங்க டாப் அப் பண்ணலாம். அதுக்கு மேல இங்க டாப் அப் பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. $50 ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காமன் மேன் கூட இந்த ப்ராஜெக்டை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்மியான ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்க ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஜாஸ்தியா கிடைக்கும். ஆனா இங்க இந்த ப்ராஜெக்ட்ல, இந்த பிளாட்ஃபார்ம்ல இட் இஸ் யூனிஃபார்ம். $50 ஜாயின் பண்ணாலும் $10,000 ஜாயின் பண்ணாலும் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் இஸ் த சேம். ஸோ வாட் இஸ் ஸ்டேக்கிங்? முதல்ல ஸ்டேக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4-5 பேர் புதுசா இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டேக்கிங்னா என்னன்னு முதல்ல நீங்க புரியணும். ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் வச்சிருக்கீங்க, அது உங்க வீட்டுல போயிட்டு உங்க பீரோல வச்சிருந்தீங்கன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே 10 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் இந்த பணத்தை நீங்க போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா, பிக்ஸட் டெபாசிட்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா பேங்க் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஸோ பிக்ஸட் டெபாசிட்டும் ஸ்டேக்கிங் போனஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் த சேம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அதுக்குண்டான காயின் கம்பெனில இருந்து வாங்க போறீங்க. அந்த காயினை கம்பெனிக்கே ஸ்டேக்கிங் கொடுக்குறீங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கும் கம்பெனிக்கு இருக்கும். நீங்க எவ்வளவு காயின் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இங்க ஸ்டேக்கிங் பீரியட் என்ன அப்படின்னா 500 days. ஸ்டேக்கிங் பீரியட் அப்படின்னா என்னன்னா, நீங்க பேங்க்ல போய் பிக்ஸட் டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு டென்யூர் இருக்கும். 5 வருஷம் இல்ல 7 வருஷம் 10 வருஷம். அதே மாதிரி ஸ்டேக்கிங்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு, ஒரு பீரியட் இருக்கு. ஸோ இங்க ஸ்டேக்கிங் பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 days, அதாவது 16 மாதம். ஸோ நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு
யூனிட்டி மெட்டா டோக்கன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 0.4% ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸா கொடுக்க போறாங்க. ஸோ எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் 500 டேஸ்க்கும் உங்களுக்கு எவ்ரி டே 0.4% ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸா கிடைக்கும். அப்ப 500 நாள் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை விட 2x நம்ம ஏர்ன் பண்ணிருப்போம். என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அது 2x நம்ம ஏர்ன் பண்ணிருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்க இந்த கம்பெனிக்கு காயின் ஸ்டேக்கிங் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இந்த 500 நாள் கான்ட்ராக்ட் முடிஞ்சு 501வது நாள் அந்த காயின் உங்களுடைய வேலெட்டுக்கே திரும்பி வந்துடும். ஸோ 500 நாள் கழிச்சு இந்த காயினோட விலை இன்னைக்கு $240 இருக்கு. 500 நாள் கழிச்சு இந்த காயினோட விலை 2x ஆகலாம், 5x ஆகலாம், 10x ஆகலாம், 20x ஆகலாம், நமக்கு தெரியாது. ஸோ ஆனா கம்பெனியோட கிரியேட்டர் என்ன சொல்றாருன்னா இந்த காயினோட விலை பிட்காயினோட விலை ஜாஸ்தியா போகும்னு சொல்றாரு, அவர் ப்ரெடிக்ட் பண்றாரு. ஸோ அது நடந்தா சந்தோஷம், நம்ம லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆயிடலாம். நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இன்னைக்கு நீங்க வாங்குற காயினோட விலை $240 ஒரு 500 நாள் கழிச்சு 2x வளர்ந்திருந்தால் கூட 2 மடங்கு வளர்ந்திருந்தால் கூட நமக்கு லாபம் தான். ஸோ ஸ்டேக்கிங்னா என்ன அப்படின்னா லெட் மீ ரிவ்யூ இட் அகைன். நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுக்கு கம்பெனி 0.4% டெய்லி ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க. எவ்வளவு நாளைக்குன்னா 500 நாளைக்கு. 500 நாள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட 2x ஏர்ன் பண்ணிருப்பீங்க. திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் இன்கம். செகண்ட் இன்கம் என்ன அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம். இதுதான் ரொம்ப 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 இம்ப்ரெசிவான ஒரு பிளான். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தரை ரெஃபர் பண்றீங்க, நீங்க என்னையே ரெஃபர் பண்றீங்க. ஸோ நான் என்ன இன்வெஸ்ட் பண்றேனோ அதுக்கு எனக்கு டெய்லி ஸ்டேக்கிங் 0.4% கிடைக்கும். என்ன நீங்க ரெஃபர் பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நான் டெய்லி வாங்குற 0.4%ல இருந்து கம்பெனி உங்களுக்கு 0.2%, அதாவது 50% கொடுக்க போறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு கொடுக்க போறாங்கன்னா 500 டேஸ் கொடுக்க போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 50% உங்களுக்கு இன்கம் வரணும் அப்படின்னா எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரே ஒரு டைரக்ட் ரெஃபரல்ல ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். அதை தவிர எந்த கண்டிஷனும் கிடையாது. சரி, லெவல் 2ல நடக்கிற பிசினஸ், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து அங்க என்ன பிசினஸ் ஜெனரேட் பண்றீங்களோ அது அப்படியே 50% உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் லெவல்ல நடக்கிற பிசினஸ்ல இருந்து 50% கம்பெனி உங்களுக்கு தராங்க, இந்த பிளான் படி தரங்குறாங்க. ஆனா அந்த செகண்ட் லெவல்ல இருந்து 50% இன்கம் உங்களுக்கு வேணும்னால் நீங்க ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கிரைட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ணும். அது என்ன அப்படின்னா நீங்க பிசினஸ் ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 28 நாளைக்குள்ளார ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு $3000 பிசினஸ் ஜெனரேட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த செகண்ட் லெவல்ல இருந்து 50% இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. லெட் மீ ரிப்பீட் இட் அகைன். ஏன் நான் இதை ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லார்ஜர் ரெவென்யூ. எங்க அப்படின்னா செகண்ட் லெவல்ல, ரைட்? ஸோ நீங்க இந்த செகண்ட் லெவல்ல இருந்து 50% இன்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பிசினஸ் ஜாயின் பண்ண தேதியில இருந்து 28 நாளைக்குள்ளார ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு $3000 பிசினஸ் ஜெனரேட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி 5 பேரை ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செகண்ட் லெவல்ல இருந்து இன்கம் லைஃப் டைம் கிடைக்கும். இது ஒரு தடவை தான் பண்ண போறோம், இது மாதம் மாதம் பண்ண போறது இல்ல. நிறைய பேர் இந்த இன்கம் சாதாரணமா நினைச்சு மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வரவங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 30 days டைம் இருந்தது அப்படின்னா ட்ரை டு கம்ப்ளீட் திஸ். ஏன்னா இன்னைக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்க டீம் சிறுசா இருக்கும், அதனால இந்த இன்கம் பெருசா உங்களுக்கு தோணாது. ஆனா அந்த பிசினஸ் ஜெனரேட் ஆகும் பொழுது உங்க டீம் வளரும் பொழுது இந்த செகண்ட் லெவல் இன்கம் வில் பி த லார்ஜஸ்ட் இன்கம். சரி, இதை நான் பண்ண முடியல, இந்த கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ண முடியல, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 50% கிடைக்காது, 10% தான் கிடைக்கும். 40% நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய டீமோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வரணும். ஸோ ட்ரை டு கம்ப்ளீட் திஸ் $3000 ஃபர்ஸ்ட் லெவல் வித்தின் அ மந்த். சரி, லெவல் 3ல இருந்து லெவல் 5ல நடக்கிற பிசினஸ்ல இருந்து 5%, லெவல் 6ல இருந்து 10வது லெவல் வரைக்கும் 3%, 11வது லெவல்ல இருந்து 30வது லெவல் வரைக்கும் 2%, அண்ட் 31ல இருந்து 50வது லெவல்ல நடக்கிற பிசினஸ்ல இருந்து 1%. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனி இந்த பிளான் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு கீழே 50 லெவல்ல நடக்கிற பிசினஸ்ல இருந்து டெய்லி இன்கம் தர போறாங்க. எவ்வளவு நாளைக்கு? 500 நாளைக்கு. எல்லா கான்ட்ராக்டும் இஸ் ஃபார் 500 days. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் இஸ் யுவர் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ், செகண்ட் இன்கம் இஸ் யுவர் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ மூணாவது இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு, லீடர்ஷிப் போனஸ்னு சொல்றாங்க. இந்த ரேங்கிங் வந்து 1 ஸ்டார்ல இருந்து 7 ஸ்டார் வரைக்கும் இருக்கு. இந்த 1 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னா நீங்க செல்ஃப் பிசினஸ் ஒரு $500 பண்ணிருக்கணும், உங்க டைரக்ட் டீம் ஒரு 5 பேரை டைரக்டா ரெஃபர் பண்ணிருக்கணும்,
உங்க டைரக்ட் டீம்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு $1000 பிசினஸ் ஜெனரேட் பண்ணிருக்கணும். உங்க டோட்டல் டீமோட சைஸ் ஒரு 20 பேர், உங்க டோட்டல் டீமோட பிசினஸ் ஒரு $10,000. இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. நீங்க இன்னைக்கே முடிக்கலாம், நாளைக்கு முடிக்கலாம், ஒரு மாசம் கழிச்சு முடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ரேங்கிங்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். சரி, ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க 1 ஸ்டார்ங்கிற ரேங்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ இங்க கட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் 12 o'clock அது கட் ஆஃப். ஸோ இன்னைக்கு நீங்க 1 ஸ்டார்ங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னில இருந்து உங்களோட தேர்ட் இன்கம் ஜென்ரேட் ஆகும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கம்பெனியோட குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து 2% எடுத்து ஒரு பூல்ல போட்டு யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல 1 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலா இந்த பே அவுட் 1% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ராயல்டி கொடுக்க போறாங்க. எவ்வளவு நாளைக்கு? அடுத்த 500 days. ஸோ 4வது இன்கமும் இங்கேயே பில்டப் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஒரு ப்ரொமோஷன் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா பெரும்பாலும் ரிவார்ட்ஸ் கையில வந்து சேராது. அப்படியே வந்தாலும் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்ன ரேங்கை என்னைக்கு அச்சீவ் பண்ணீங்கனாலும் சைமல்டேனியஸா உடனே அந்த ரிவார்ட்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்க 1 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:49க்கு நீங்க 1 ஸ்டார் கம்ப்ளீட் பண்றீங்க. 7:55க்குள்ளார உங்க அக்கௌண்ட்ல ஒரு $275 கிரெடிட் ஆகும். ஒரு லேப்டாப்புக்கு உண்டான ஃபண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் 100% டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். இங்க யாருக்கிட்டே அப்ரூவலுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இந்த வால்யூமை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஃபண்டை உங்க அக்கௌண்ட்ல உங்க வேலெட்ல கிரெடிட் பண்ணிடும். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் 100% டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் ரேங்கிங் இஸ் யோர் 2 ஸ்டார். செல்ஃப் பிசினஸ் ஒரு $1000 நீங்க பண்ணிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளான் இஸ் அன் அக்யூமுலேட்டட் பிளான். மாதம் புதுசா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி 1 ஸ்டாருக்கு நீங்க பர்சனல் ஸ்டேக்கிங் $500 கொடுத்துருப்பீங்க. அடிஷ்னலா ஒரு $500 ஒரு $1000 பிசினஸ் உங்களுக்கு கீழே ஆட் ஆன் ஆகணும். உங்க டைரக்ட் டீம் 7 பேர் இருக்கணும். டைரக்ட் டீம் 7 பேர் இருக்கணும். உங்க ஃபர்ஸ்ட் லெவல் பிசினஸ் ஒரு $2000 நடந்திருக்கணும். உங்க டோட்டல் டீம் சைஸ் 50 பேர். உங்க டோட்டல் டீம் பிசினஸ் வால்யூம் பாத்தீங்கன்னா $30,000. இந்த $30,000 எப்படி கால்குலேஷன் எடுத்துப்பாங்க அப்படின்னா, உங்க பவர் லெக்ல இருக்கக்கூடிய வால்யூம்ல 50%, மற்ற எல்லா லெக்லையும் சேர்த்து 50% அந்த கால்குலேஷன் எடுத்துப்பாங்க. சரி, இன்னைக்கு நீங்க 2 ஸ்டார் கம்ப்ளீட் பண்றீங்க. ஸோ இன்னில இருந்து 1.5% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ராயல்டி அடுத்த 500 days கிடைக்க போகுது. நிறைய பேர் கேட்கிற கேள்வி, 1 ஸ்டாரோட டர்ன் ஓவரும் கிடைக்குமா? இல்ல, எது ஹையஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய டர்ன் ஓவர், குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ராயல்டிக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ 2 ஸ்டார் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு $1000 உண்டான மேக் புக் ஃபண்ட் உங்க அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்டா கிரெடிட் பண்ணிடுவாங்க. அடுத்தது 3 ஸ்டார் 1% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ராயல்டி ஒரு $3488 கார் ஃபண்டா உங்க அக்கௌண்ட்ல நீங்க இந்த ரேங்கை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலயே ஆட் ஆயிடும். இது வரைக்கும் இந்தியால இந்த ஒரு வருடத்துல 260 பேருக்கு மேல இந்த கார் ஃபண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டார் வரைக்கும் நீங்க வால்யூம்ஸ்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயோ கூட ரேங்க் அட்வான்ஸ் ஆகலாம். ஆனால் இதுக்கு மேல இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஹையர் லெவல்ஸ் போகணும், ஹையர் ரேங்க்ஸ் போகணும் அப்படின்னா உங்க டீமை சப்போர்ட் பண்ணாத, ஹெல்ப் பண்ணாத, கைட் பண்ணாத, அவங்க ரேங்க் அச்சீவ் பண்ணாத நீங்க மேல போக முடியாது. உங்களுக்கு கீழே 3 லெக்ல 3 ஸ்டார் ரேங்க் அச்சீவ் பண்ணும் பொழுதுதான் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல 4 ஸ்டார்ங்கிற ரேங்கை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 4 ஸ்டார் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா 0.75% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ராயல்டி. அதே மாதிரி $11,111 உங்க அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்டா கிரெடிட் ஆயிடும். இந்தியன் வேல்யூல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 10 lakh rupees. இந்த 3 ஸ்டாரும் அடுத்தது உங்களுக்கு கீழே 4 ஸ்டாரா ரேங்க் அட்வான்ஸ் ஆகும் பொழுது நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல 5 ஸ்டார் 0.5% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ராயல்டி. ஸோ நீங்க 5 ஸ்டாருக்கு உண்டான ரிவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா $44,444. ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 40 லட்சம் ரூபாய். ஜஸ்ட் இமேஜின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு நாள் ஒரு ரேங்க் அட்வான்ஸ் ஆனதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் 40 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சுன்னா வாட் வில் பி யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ட் 7 ஸ்டார். இந்த ப்ராஜெக்ட்ல 6 ஸ்டார்ங்கிற ரேங்க் கிடையாது. இந்த 3 4 ஸ்டார் அடுத்தது 5 ஸ்டாரா மாறும் பொழுது நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல 7 ஸ்டார் அச்சீவர் 0.25% குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ராயல்டி.
அண்ட் நீங்க 7 ஸ்டார் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் இட்ஸ் $4 lakhs. ஸோ ஐஎன்ஆர்ல கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3.6 crore, 3,60,00,000 ரூபாய். ஸோ இதெல்லாம் யாராவது அச்சீவ் பண்ணியிருக்காங்களா, யாராவது காமிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி 2 பேர் 7 ஸ்டார்ங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் மிஸ்டர் சஞ்சய் குப்தா அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளைன் டாக்டர் வாகேஷ் ஃப்ரம் சென்னை. அவர் ஒரு 11 மாசத்திலேயே இந்த ப்ராஜெக்ட்ல 7 ஸ்டார்ங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டார். எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பைரிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 20 கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் செலிப்ரேஷன் ஒரு ஜூம் மீட்டிங் நடந்தது. கம்பெனியோட கிரியேட்டர் பண்ணாரு. ஸோ ஜூம் லிங்க்ல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூடியூப் லிங்க்ல இருந்து ஒரு 4000 பேர் லைவா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய அப்ளை டாக்டர் வாகேஷோட மொபைலுக்கு ஒரு $4 லட்சம் கிரெடிட் ஆனது. இந்த 9000 பேரும் லைவா பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் இன்ஸ்பிரேஷன், திட்ஸ் அ மோட்டிவேஷன். ஸோ நமக்கு பணம் தான் இட்ஸ் ரியல் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் நான் சொல்லுவேன். காலையில 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே நம்ம அக்கௌண்ட்ல ஒரு $1000 இல்ல $2000 டெய்லி அது பாட்டு கிரெடிட் ஆயிட்டு இருந்ததுன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்.